ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. மெயின்லி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், இன்னொருத்தவங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஆர் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பெட் பண்ணுறது இல்லைனா இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அந்த மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணி தி மேக் ப்ராஃபிட்ஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், எனக்கு டைம் இல்லாததுன்றனால நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க. வேறு ஃபியூ ட்ரேட்ஸ் இந்த மந்த் ஒரு இந்த வீக் எடுப்பாங்க, அந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓவராலாக மார்க்கெட் ஃபார் த லாஸ்ட் 24 இயர்ஸ், இயர் 2000லேருந்து 2024 வரைக்கும் எடுத்துப்போம். இவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸில் இந்த ஓவரால் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ மேபி நிஃப்டி வந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸில் தான் இருந்திருக்கலாம். அங்கேருந்து இப்போ 25,000 பாயிண்ட்ஸ் 10 டைம்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இந்த ஓவரால் மூவ்மெண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் இன்ட்ராடேயில் வந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் பொசிஷனில் வந்திருக்குல்ல, ஓவர் நைட்டில் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட், இந்த சார்ட் எடுப்போம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த க்ரீன் கேண்டிலோட மூவ்மெண்ட் தான் இன்ட்ராடே மூவ்மெண்ட். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 ஜான் அன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23,783 ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 24,188. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300-400 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட் கம்ப்ளீட்டாக 9:15 to 3:30 இதுதான் இன்ட்ராடே மூவ்மெண்ட். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் ஒரு 400 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ லாஸ்ட் 20 இயர்ஸில் இந்த 400 பாயிண்ட் மூவ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஃப்ரம் இன்ட்ராடே. இன்னொன்று ஓவர் நைட் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் நைட் கேப்ஸ்னால் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு 3:30, நாளைக்கு 9:15 ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி க்ளோஸ் ஆனதுக்கும் நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கும் எவ்வளோ இந்த டிஃப்ரென்ஸ், அதுதான் ஓவர் நைட் கேப்ஸ். அந்த ஓவர் நைட் மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோ எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனது 24,276 அதில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 24,367. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் கிட்ட கேப் அப் ஆகிருக்கு. ஸோ இந்த கேப் அப் இல்லையா, இந்த ஓவர் நைட் மூவ்மெண்ட், இதுதான் ஓவர் நைட் மூவ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ ஓவரால் நிஃப்டி இவ்வளோ மூவ் ஆனதில் இந்த ஓவர் நைட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட், இந்த இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட். ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதை டீட்டெயில்டாக டேட்டா அனாலிசிஸ் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் இன்ட்ராடேயில் நடந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் ஓவர் நைட்டில் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டேபிள் காலம் ஃப்ரம் 2020 to 2025. ஸோ லைக் 2024 ஒரு லாஸ்ட் ஒரு 4 or 5 இயர்ஸுக்கான டேட்டா ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே சண்டே இக்னோர் பண்ணிடுங்க, பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் ஒரு பட்ஜெட் செஷனால் அந்த செஷன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா மேபி பிகாஸ் ஆஃப் தீபாவளி முகூர்த்த ட்ரேடிங் கூட இருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. மண்டே டு ஃப்ரைடே. ஸோ ஓவராலாக ஓஎன்ஐடின்னு இருக்கு இல்லையா? ஓஎன்றது வந்து ஓவர் நைட் மூவ்மெண்ட், ஐடின்றது வந்து இன்ட்ராடே மூவ்மெண்ட். ஸோ ஓவராலாக 2020லேருந்து 2025 இப்போ டில் டேட் வரைக்கும் நம்ம செக் பண்ணோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் டோட்டலாக இன்ட்ராடேயில் வந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் ஓவர் நைட்டில் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ மண்டே எல்லா மண்டேயும் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் மூவ்மெண்ட் விச் இஸ் அந்த கேப் மூவ்மெண்ட் 14%. பட் இன்ட்ராடே மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா -46%. ஸோ மோஸ்ட்லி ஃப்ரம் 2020 to 2025 இந்த 5 இயர்ஸில் மண்டே அன்னைக்கு இன்ட்ராடே மூவ்மெண்ட் நெகட்டிவாக தான் இருக்குது, இன்ட்ராடே மூவ்மெண்ட் பாசிட்டிவாக இல்லை. பட் ஓவர் நைட் மூவ்மெண்ட் பிட்வீன் ஃப்ரைடே டு மண்டே, ஃப்ரைடே க்ளோஸ் ஆகி மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகும்போது ஓவர் நைட் மூவ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. அதே தான் டியூஸ்டேவும். ஸோ பிட்வீன் மண்டே டு டியூஸ்டே, மண்டே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி டியூஸ்டே ஓப்பன் ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் த ஓவரால் சம்மேஷன் ஆஃப் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 64%. ஸோ ஸ்டில் ஓவர் நைட் மூவ்மெண்ட் இஸ் ஹையர். பட் ஆனால் டியூஸ்டே இன்ட்ராடே மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட், ஜஸ்ட் -1.46%. அதே மாதிரி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா பிட்வீன் டியூஸ்டே டு வெனஸ்டே, டியூஸ்டே க்ளோஸ் ஆகி வெனஸ்டே ஓப்பன் ஆகும்போது ஓவராலாக ஓவர் நைட் மூவ்மெண்ட் அந்த கேப் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 36% பாசிட்டிவ். பட் ஆனால் இன்ட்ராடே மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நெகட்டிவ். தேர்ஸ்டேவும் அதே தான், ஓவர் நைட் மூவ்மெண்ட் பாசிட்டிவ், இன்ட்ராடே நெகட்டிவ். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் பாசிட்டிவ், பட் இன்ட்ராடே வந்து நெகட்டிவாகவும் இல்லை பாசிட்டிவாகவும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 2020 to 25, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில் இன்ட்ராடே மூவ்மெண்ட் பேரிஷாக தான் இருக்குது, விச் இஸ் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஓவர் நைட் மூவ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த 5 இயர்ஸில் நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓவர் நைட்லேருந்து தான் வந்திருக்கு, இன்ட்ராடேலேருந்து கம்மியாக தான் வந்திருக்கு. பட் இதையே வந்து 2020 to 25 போடும் இல்லையா, இது 2000லேருந்து போடும். ஸோ லாஸ்ட் 20 வருஷத்துக்கான டேட்டா போடுவோம், அப்போது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் 2002லேருந்து 2025, ஆல்மோஸ்ட் ஒரு 24-25 இயர்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த 25 இயர்ஸ் ஆஃப் டேட்டாவில் நீங்கள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ யூ வில் சி ஆல்மோஸ்ட் மண்டே பார்த்தீங்கன்னா 74% ஓவர் நைட் அண்ட் 68% இன்ட்ராடே.
-68%. ஸோ ஓவராலாக மண்டே டைமில் ஃபார் த லாஸ்ட் 25 இயர்ஸில் ஓவர் நைட் கேப்ஸில் தான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் வந்திருக்கு. இன்ட்ராடே மூவ்மெண்ட் நெகட்டிவாக தான் இருக்குது. அதே தான் டியூஸ்டேலையும் 122% வந்து மண்டே வந்திருக்கு. ஐ மீன் மண்டே டு டியூஸ்டே ஓவர் நைட் கேப்ஸில் வந்திருக்கு. பட் ஆனால் இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா -40%. அண்ட் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 102% ஆல்மோஸ்ட் ஓவர் நைட்டு. பட் ஜஸ்ட் 30% தான் பாசிட்டிவான இன்ட்ராடே பேசிஸ். அண்ட் அகெயின் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அதுவும் நெகட்டிவாக தான் இருக்குது இன்ட்ராடேயில். பட் ஓவரால் ஓவர் நைட் மூவ்மெண்ட் ஒரு கேப் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஃப்ரைடேவும் அதே தான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்ட்ராடே -3% ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு. பட் ஓவர் நைட் பார்த்தீங்கன்னா 87%. ஸோ ஈவன் 5 இயர்ஸ் டேட்டாவை பார்த்தாலும் சரி, 25 இயர்ஸ் டேட்டாவை பார்த்தாலும் சரி, ஓவராலாக மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட மூவ்மெண்ட்டில் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஓவர் நைட் ரேதர் தென் இன்ட்ராடே. ஸோ இன்ட்ராடேயில் மூவ்மெண்ட்டை நம்ம இப்போ பார்க்கும்போது பெருசாக இருந்தால் கூட லாஸ்ட் 20-25 இயர்ஸில் ஓவர் நைட் மூவ்மெண்ட் தான் இன்ட்ராடே மூவ்மெண்ட்டை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ் எதில் வேணால் பார்க்கலாம். சரி, இப்போ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்க்கணும். பேங்க் நிஃப்டி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அது பேங்க் நிஃப்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி ஓவரால் மூவ்மெண்ட் காமிக்கும். சரி, சப்போஸ் இப்போ பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட் 2017 தான் வீக்லி எக்ஸ்பைரி போட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம அதுலேருந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுலேருந்து செக் பண்ணால் எந்த அளவுக்கு ஓவராலாக ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் அதே தான். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் மூவ்மெண்ட் 39%, பட் இன்ட்ராடே மூவ்மெண்ட் -59%. டியூஸ்டேவும் அதே தான். ஓவர் நைட் மூவ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்குது, இன்ட்ராடே மூவ்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது. வெட்னஸ்டே அதே தான், தேர்ஸ்டேவும் அதே தான், ஃப்ரைடேவும் அதே தான். ஸோ அக்ராஸ் ஆல் டேஸ் இன்ட்ராடே மூவ்மெண்ட் அண்ட் ஓவர் நைட் மூவ்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது இன்ட்ராடே மூவ்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் இன்ட்ராடேயில் நிறைய ரிவர்சல்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஓவர் நைட்டில் கேப்ஸ் இன்னும் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஓவர் நைட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது கால் ஆப்ஷன்ஸ் ஆர் புட் ஆப்ஷன்ஸ், இஃப் யூர் நோ ஆப்ஷன் செல்லர், நீங்கள் புட் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஷார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓவர் நைட்டில் அது கண்டிப்பாக டீகேகிறது நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியுது ஓவர் நைட்டில் தான் யூ ஆர் மேக்கிங் மோர் ப்ராஃபிட்ஸ். இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிவர்ஸலாக தான் இருக்குது. ஸோ இன்ட்ராடேயில் ப்ராபப்ளி இஃப் யூர் அன் ஆப்ஷன் பையர் கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது மச் பெட்டர். ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் ஆக்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் நான் இண்டிகேட்டர்ஸில் போய்ட்டு யூ ஜஸ்ட் ஹவ் டு டைப் ஓவரால் பார்த்தீங்கன்னா ILM ஓவர் நைட் வெர்சஸ் இன்ட்ராடே. ஸோ இது வந்து ஐ லவ் மார்க்கெட்ஸ் அப்படின்ற ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் நீங்கள் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் செட்டிங்ஸில் போய்ட்டு எந்த பர்டிகுலர் இயர்லேருந்து எந்த பர்டிகுலர் இயர் வேணும், சே சப்போஸ் எனக்கு 2022 தான் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் 2022 டில் டேட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான மூவ்மெண்ட் அதை ப்ளாட் பண்ணிடும். அதை வச்சு யூ கேன் டேக் யுவர் டெசிஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இது ஓவராலாக ஒரு மித் பஸ்டர் மாதிரி. இன்ட்ராடேல தான் பெரிய மூவ்மெண்ட் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேவை விட ஓவர் நைட்டில் தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு டுவர்ட்ஸ் நிஃப்டி. ஸோ இது நிஃப்டி மட்டும் இல்லை, நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்தாலும் தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது பஜாஜ் ஆட்டோ இல்லை பஜாஜ் ஃபின்ஸ், ஸோ பஜாஜ் ஆட்டோவையும் போட்டாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஓவராலாக யூ ஹேவ் டு சேஞ்ச் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ், எனி கைண்ட் ஆஃப் இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் கான்ட்ரிபியூட்ஸ் ஓவர் நைட். ஸோ ஓவர் நைட்டுக்கான பொசிஷனல் கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்கும் இன்ட்ராடே கான்ட்ரிபியூஷனை விட. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் அந்த லிங்கை மென்ஷன் பண்ணுற இந்த இண்டிகேட்டரோட லிங்கை யூ கேன் ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட் வித் இட். ஸோ ஐ வில் see you guys next week with other video. Bye.